விஜய் நடிச்ச ஜனநாயகன் படம் இன்டர்நெட்ல லீக் ஆகி ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கி இருக்கு. கரெக்டா ஏப்ரல் 9 அன்னைக்கு இன்ட்ரோல உள்ள 5 மினிட்ஸ் சீனும் கிளைமேக்ஸ்ல உள்ள ஒரு போர்ஷனும் லீக் ஆச்சு. அப்புறம் பார்த்தா ஏப்ரல் 10 அன்னைக்கு மொத்த படத்தையும் ஹெச்டில நிறைய பைரசி சைட்லயும் நிறைய டெலிகிராம் குரூப்ஸ்லயும் லீக் பண்ணிருந்தாங்க. சோ இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் ஒரு 6 பேர் அரெஸ்ட் பண்ணி ஜுடிஷியல் கஸ்டடியில வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 300 லிங்க பிளாக் பண்ணிருக்காங்க. அப்புறம் அன்அபிஷியலா கேபிள் டிவில இல்லீகலா டெலிகாஸ்ட் பண்ணதுக்காக கோயம்புத்தூர் சேர்ந்த பழனிசாமிங்கிறவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. தென் இந்த இஷ்யூக்காக இந்தியன் இண்டஸ்ட்ரியில உள்ள நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரஜினி, கமல், சிரஞ்சீவி, சூர்யா, சிவகார்த்திகேயன் நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. இதுக்கு சம்பந்தப்பட்ட விஜய் அவரு எந்த குரலும் கொடுக்காம சோசியல் மீடியால எந்த பதிவும் போடாம தன்னோட அரசியல் ரீதியான பணிகளை பண்ணிட்டு இருக்காரு. சோ இது யாருக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ப்ரொடக்ஷன் கம்பெனியான கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு தான் ஒரு மிகப்பெரிய லாஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு லீக்னால அவங்களோட டிஜிட்டல் அண்ட் சேட்டலைட் ரைட்ஸ் அடி வாங்கும். ஒரு சில பேர் விஜய் அவரு இந்த விஷயத்துக்கு பொறுப்படுத்திக்கிட்டு இப்ப நடந்த லாஸ்க்காக அவர் இன்னொரு படம் பண்ணி கொடுக்கறதா ஒரு டாக் ஒன்னு போயிட்டு இருக்கு. இன்னொரு தரப்புல இந்த படத்துக்கு சென்சார் திங்கட்கிழமை வாங்கி எலெக்ஷனுக்கு முன்னாடி இல்லனா 24ஆம் தேதி ரிலீஸ் ஆற மாதிரி ஒரு டாக் ஒன்னு போயிட்டு இருக்கு. இது ரெண்டுத்துல எது நடந்தாலும் ஃபேன்ஸ் கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. சோ நிறைய பேர் பொலிட்டிக்கல்ல நடக்கிற குழப்பத்தினால இந்த படத்தை அவங்க லீக் பண்ணிருப்பாங்க நிறைய பேர் சொல்றாங்க. இந்த மாதிரி தான் 1973ல எம்ஜிஆர் அவரு டிஎம்கே விட்டு விலகி அவரோட புது கட்சியான ஏடிஎம்கே ஜாயின் பண்ணும்போது டிஎம்கேல உள்ள ஆளுங்க அந்த படத்தோட போஸ்டர்ஸ் எங்க ஒட்டினாலும் கிழிச்சாங்க. அந்த படத்தோட போஸ்டர் ஒட்ட விடாம தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம தியேட்டர் ஓனர்ஸ்க்கு மறைமுகமா பொலிட்டிக்கல் பிரஷர் கொடுத்து அந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினாங்க. ஆனா கடைசியா இதெல்லாம் எம்ஜிஆர் அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தா தான் அமைஞ்சது. இதே மாதிரி தான் 2022ல ஆந்திரால பீம்லா நாயக்கன்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் பவன் கல்யாண் பொலிட்டிஷியனா இருந்ததுனால அந்த படத்துக்கு ஒரு சில தடைகள் வந்துச்சு. ஒரு சில கிராமங்கள்ல அந்த படம் ரிலீஸ் டைம்ல ஆந்திரா கவர்மெண்ட் 10ல இருந்து 30 ரூபா பிரைஸை கம்மி பண்ண சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு மட்டும் எல்லா தியேட்டர்லயும் டிக்கெட் கவுண்டர் பக்கத்துல போலீஸ்காரங்களை வச்சு டிக்கெட் ரேட்டை கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட்டை விட ஜாஸ்தியா விற்காத மாதிரி பாத்துக்கிட்டாங்க. நிறைய தியேட்டர் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண டிக்கெட் ரேட்டை வச்சு ஒரு சாதாரண கரண்ட் பில்ல கூட கட்ட முடியாதுன்னு சொல்லி க்ளோஸ் பண்ணாங்க. தென் இந்த படத்துக்கான பெனிஃபிட் ஷோஸான அதிகாலை 1 மணி காட்சி, அதிகாலை 4 மணி காட்சியை வேணும்னே ரத்து பண்ணாங்க. அதனால ஆக்டர்ஸ் பொலிட்டிஷியனா மாறினா வேணும்னே கட்டை போறதுங்கிறது அந்த காலத்துல இருந்தே ஆப்போசிட் பார்ட்டிஸ்ல உள்ளவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜனநாயகன் லீக் ஆனது டிஎம்கே கவர்மெண்ட்னாலயா இல்ல வேற ஒருத்தவங்க செஞ்ச தப்பா? கமெண்ட் பண்ணுங்க.